எல்லாரையும் ஒன்றிணைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முருகர் மாநாட்டில் வந்து பேசியிருக்காரு. திடீர்னு இந்த இந்துத்துவ கொள்கை எல்லாம் ஒருங்கிணைத்து பேசப்பட்ட நோக்கம் அப்பனும் பிள்ளைக்கு வெக்கமே கிடையாது. ஸ்டாலினுக்கும் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கும் வெக்கமே கிடையாது. நீ சனாதன தர்மத்தை பத்தி அவ்வளோ கேவலமா பேசிட்டு நீ எப்படியா முருகன் தமிழ் மாநாட்டில் போய் நீ வந்து விளக்கம் கொடுக்குற? மக்கள் என்ன முட்டாள்களா? இப்பொழுது அன்பு சகோதரர் கேட்டார் கேள்வி. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது என்று சொல்கிறார். இது போன்ற தான் தோண்டித்தனமாக எதையும் பேசிவிட்டு எப்படியும் பேசிவிட்டு மக்களை ஏமாற்றி மீண்டும் கட்சியில் ஆட்சிக்கு வந்து விடுவாங்க நடக்காது. நீ வந்து அந்த மாநாட்டுக்கு போய் கலந்த மாட்ட. ஒரு போலி கௌரவம். நீ சாமி கும்பிட்றதில்ல, நான் பகுத்தறிவாளின்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு நீங்க எதுக்கு வந்து இங்கிருந்து போயிட்டு அவர் வந்து காணொலி காட்சியில் பேசுறீங்க? முதல் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன கருத்து, அரசு இது போன்ற விழா எடுக்கக்கூடாது. அதில் எனக்கு உடன்பாடு உண்டு. காரணம், பல்வேறு சமூகங்கள், பல்வேறு ஜாதிகள், பல்வேறு மதங்கள் உள்ளடக்கிய இந்த நாட்டில் ஒரு அரசு ஒரு மதத்தை முன்னிறுத்தி நீங்கள் விழா எடுத்து விட்டு அதையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். தந்தையும் பிள்ளையும் அந்த மாநாட்டுக்கு செல்லவில்லை, ஆனால் காணொலி காட்சியிலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். யாரை ஏமாற்றுகிறீர்கள்? முருகன் கேட்டாரா? அவரவர்கள் தெய்வம் அவர்கள் இஷ்டத்துக்கு போய் கும்பிடுகிறார்கள். இப்போ நான் கூட தான் ஒரு இந்து, நான் கூட நிறைய கோயிலுக்கு போறேன், கும்பிடுறேன். நான் அது அரசியல் மேடையில் வச்சுக்கிறதா என்ன? அது என் தனிப்பட்ட என்னுடைய மனதிற்கு, என்னுடைய ஆன்மாவிற்கு ஒரு சாந்தி அளிக்கக்கூடிய ஒரு இடம் என்று கருதி நான் அங்கே சென்று கொண்டிருக்கிறேன். அதே போல்தான் இஸ்லாமிய பெருமக்களும் அவர்களுக்கு தேவையான மதத்தில் அவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் சாந்தி அடைய வேண்டும் என்று அங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல்தான் கிறிஸ்துவ மக்களும், அதே போல்தான் பௌத்தர்களும், அதே போல்தான் சீக்கியர்களும். இப்படி பல்வேறு மதங்களினுடைய உணர்வுகள் அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் தொல்லையோ கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலே அரசியல் கலப்பது என்பது தேவையற்ற ஒன்று. அமைதியாக இருக்கின்ற ஒரு நாட்டில் இப்பொழுது பிளவுபடக்கூடிய ஒரு சூழல் வருகிறது என்று சொன்னால், தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இவர்கள் மதத்தை கையில் எடுத்துக் கொள்வதால் தான் இவ்வளவு பிரச்சனை வருகிறது.